Greetings from Learning and Development Group. Today, we are going to look at the provisions relating to strikes and lockouts in labor codes. Chapter 8, Section 62(1)(a) states that a strike notice must be given by a worker to the employer 60 days prior to the proposed strike. Likewise, an employer has to give lockout notice as per Chapter 8, Section 62(2)(a) 60 days prior to the proposed lockout. Chapter 8, Section 62(1)(b) states that a worker cannot strike work before expiry of 14 days from serving notice on the employer. Chapter 8, Section 62(2)(b) states that the employer cannot declare lockout before expiry of 14 days from serving notice on the worker. Chapter 8, Section 62(1)(c) states that the strike cannot commence before the date that has been specified in the notice. Likewise, Chapter 8, Section 62(2)(c) states that the lockout cannot be declared before the date specified in the notice by the employer. Chapter 8, Section 62(1)(d) and 2(d) states that the strike or lockout cannot commence during pendency of proceedings before conciliation officer and 7 days after conclusion of the conciliation proceedings. Chapter 8, Section 62(1)(e) and 2(e) states that strike or lockout cannot commence during pendency of proceedings before tribunal or national tribunal and 60 days after conclusion of proceedings. Chapter 8, Section 62(1)(f) and 2(f) states that strike or lockout cannot commence during pendency of proceedings before arbitrator and 60 days after conclusion of such proceedings. Chapter 8, Section 62(1)(g) and 2(g) states that strike or lockout cannot commence when a settlement or award is in operation in respect of any matters covered by the settlement or award. Now, I will give you an example for ease of understanding. Suppose we consider today's date as 14/5/2026. A strike or lockout is prohibited until 28/5/2026, that is 14 days. Strike or lockout notice is valid until 13/7/2026, which is 60 days from 14/5/2026. So, I think I have made things clear in relation to strikes and lockouts. Thank you. வணக்கம். லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் குரூப்பிலிருந்து வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஸ்ட்ரைக்ஸ் மற்றும் லாக் அவுட்டை பற்றி லேபர் கோடில் என்ன சொல்லியிருக்காங்கன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(a) என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ரைக் நோட்டீஸு ஒரு ஒர்க்கர் 60 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும் ஒரு எம்ப்ளாயருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் சாப்டர் 8, செக்ஷன் 62(2)(a) என்ன சொல்கிறாங்கன்னா, லாக் அவுட் நோட்டீஸு எம்ப்ளாயர் ஒர்க்கருக்கு 60 நாளைக்கு முன்னாடி அவங்க லாக் அவுட் பண்ணோன்னு விருப்பப்பட்டாக்க அது 60 நாளைக்கு முன்னாடி அந்த ஒர்க்கருக்கு தெரிவிக்கணும்னு சொல்கிறாங்க. சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(b) என்ன சொல்லுதுன்னா, ஒர்க்கரு ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கு 14 நாளைக்கு உள்ள, அதாவது நோட்டீஸ் சர்வ் பண்ண 14 நாளைக்கு உள்ள அவங்க ஸ்ட்ரைக் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. அதே போல் சாப்டர் 8, செக்ஷன் 62(2)(b)ல எம்ப்ளாயரும் அவங்க நோட்டீஸ் கொடுத்த 14 நாளைக்கு உள்ள லாக் அவுட் டிக்ளேர் பண்ண முடியாது. சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(c) என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி குறிப்பிட்டிருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக் பண்ண முடியாது அந்த ஒர்க்கர். அதே போல் சாப்டர் 8, செக்ஷன் 62(2)(c) என்ன சொல்லுதுன்னா, ஒரு லாக் அவுட்டு இந்த நாளில் நான் பண்ண போகிறேன்னு எம்ப்ளாயர் சொல்லியிருந்தான்னா அந்த தேதிக்கு முன்னதாக அந்த எம்ப்ளாயர் லாக் அவுட் டிக்ளேர் பண்ண முடியாது. சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(d) அண்ட் 2(d) என்ன சொல்லுதுன்னா, ஸ்ட்ரைக் ஆர் லாக் அவுட்டு ஒரு கன்சிலேஷன் ஆஃபீஸர் முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் இருந்ததுன்னா அவங்க அந்த சமயத்தில் ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அதே போல் அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்ச 7 நாளைக்கு உள்ள அவங்க ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. 7 நாள் தாண்டி தான் அவங்க அது ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ பண்ண முடியும். சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(e) அண்ட் 2(e) என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ ஒரு பெண்டன்சி பிஃபோர் த ட்ரைபியூனல் ஆர் நேஷனல் ட்ரைபியூனல் முன்னாடி ப்ரொசீடிங்ஸ் இருந்தால் அவங்க ஸ்ட்ரைக் பண்ண முடியாது. அதே போல் அந்த ப்ரொசீடிங்ஸ் முடிஞ்ச 60 நாளுக்கு உள்ள அவங்க ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ பண்ண முடியாது. சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(f) அண்ட் 2(f) என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ ஒரு பெண்டன்சி ஆர்பிட்ரேட்டருக்கு முன்னாடி இருந்ததுன்னா அவங்க பண்ண முடியாது. அதே போல் 60 நாளைக்கு உள்ள அதே மாதிரி பண்ண முடியாது. 60 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ பண்ண முடியும். சாப்டர் 8, செக்ஷன் 62(1)(g) அண்ட் 2(g) என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டோ ஒரு செட்டில்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுங்க, அதில் குறிப்பிட்டுள்ள விஷயங்களுக்காக அவங்க ஸ்ட்ரைக்கோ லாக் அவுட்டை பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க.
இதை உங்களுக்கு ஈஸியாக புரியறதுக்காக இன்னைக்கு தேதி 14/5/2026 வச்சுப்போம். 28/5/2026 அந்த ஒர்க்கர் வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியாது, எம்ப்ளாயர் லாக் அவுட் டிக்ளேர் பண்ண முடியாது. இந்த ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, சப்போஸ் இன்னைக்கு டேட்ல கொடுத்தாங்கன்னா அதனுடைய வேலிடிட்டி ஆஃப் த ஸ்ட்ரைக் நோட்டீஸோ லாக் அவுட் நோட்டீஸோ 13/7/2026, அதாவது 60 நாள் வரைக்கும் வேலிடா இருக்கும்னு சொல்றாங்க. நன்றி, வணக்கம்.